அனுமனோட பேரை கேட்டாலே பேய்களும் பிசாசுகளும் இப்போ வரைக்கும் நடுங்கி போகுது. உண்மையாவே இது சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனிச்சு கேளுங்க. ராவணனோட தம்பி தான் ஐராவணன். இந்த ஐராவணன் பிளாக் மேஜிக் தந்திரங்களை செய்யறத ரொம்ப தத்ரூபமா கத்துக்கிட்டாரு. ராமாயணத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கும் போது அப்போ இடையில ஐராவணன் அவர் கத்துக்கிட்ட பிளாக் மேஜிக் தந்திரங்களை பயன்படுத்தி ராமனையும் லக்ஷ்மணையும் ஒரு பாதாள லோகத்துக்கு கடத்திக்கிட்டு போயிட்டாரு. இவங்களை காப்பாத்துறதுக்கு அப்போ அனுமன் பின்னாடியே போயிருக்காரு. அப்போ அனுமன் ஐராவணனை எவ்வளவு அடிச்சாலும் அவர் செத்து மறுபடியும் உயிரோட வந்துகிட்டே இருந்தாரு. அதை பார்த்த ஷாக் ஆன அனுமன் இது ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் தந்திரம் மாதிரி இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போதான் அனுமன் 5 தீபங்களை ஒரே நேரத்துல அணைச்சாதான் அந்த ஐராவணனை சாகடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அந்த 5 தீபங்களை எப்படி ஒரே நேரத்துல அணைக்க முடியும்? அப்போ அனுமன் பயங்கரமா கோபப்பட்டு அவரோட ருத்ர ரூபமான பஞ்சமுகி அனுமானா மாறுறாரு. ருத்ர ரூபத்துல அந்த அனுமன் அந்த 5 தீபங்களையும் ஒரே நேரத்துல அணைச்சு கருப்பு தந்திரங்களை பண்ணிட்டு இருந்த ஐராவணனை அடியோட அழிச்சிடுறாரு. அப்போ ருத்ர ரூபத்துல இருந்த அனுமனை பார்த்து 3 லோகங்களும் பயந்து நடுங்குச்சு. அப்போ பேய் பிசாசுகள் எல்லாம் ஏமாத்தரம். ஜெய் ஸ்ரீ அனுமனு கமெண்ட் பண்ணுங்க.